थालापति का फैसला है। थालापति जो विजय थालापति ने विजय थालापति का विजय थालापति ने विजय थालापति ने भाई विजय थालापति ने विजय थालापति ने सीएम विजय थालापति ने थालापति विजय सीएम विजय हिंदू விஜய் தளபதி இப்படிதான் நார்த் இந்தியாவுல முதல்வர் விஜயை கூப்பிடுறாங்க. குறிப்பா ஹிந்தி பேசுற ஸ்டேட்ஸ்ல இருக்கிற நிறைய இன்ஃபுளுசர்ஸ் ஒரு பர்டிகுலரான வீடியோ வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வீடியோடைய ஃபார்மேட் என்ன அப்படின்னா சிம்பிள் தான். மக்கள்கிட்ட போய் பைட்ஸ் கேட்பாங்க. அவங்க கிட்ட 3 போட்டோவை காட்டுவாங்க. ஒன்னு பிரதமர் மோடியினுடைய போட்டோ, ராகுல் காந்தியினுடைய போட்டோ, முதல்வர் விஜயனுடைய போட்டோ. இதுல அடுத்த பிரதமராக யார் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுல நிறைய பேர் விஜய் தளபதி அப்படின்னு சொல்ற அந்த வீடியோ தான் இன்னைக்கு நார்த் இந்தியா முழுக்க அதிகமாக பரப்பப்பட்டு இருக்கு. மில்லியன் கணக்குல இந்த வியூஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த பேட்டர்ன் அப்படியே இந்தியா முழுக்கவும் ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்கு. என்னதான் நடக்குது? இதையெல்லாம் யார் பண்றா? முதல்வர் விஜயால பிரதமராக ஆக முடியுமா? இந்த சோசியல் மீடியா ரீச் அதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுமா? அப்படிங்கறத பத்தியெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். சமீப காலங்கள்ல இந்தியா முழுக்க குறிப்பா ஹிந்தியில இருக்கிற சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அதிகமாக முதல்வர் விஜயை பத்தி வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய முதல்வராக விஜய் வந்ததுக்கு பிறகு நிறைய திட்டங்களை கொண்டு வந்துட்டாரு, நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு, அதிரடியாக இருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வீடியோஸ் இருக்கு. ஆனா அதுல 95% ஃபேக்கான அல்லது மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி பேசுற இன்ஃபுளுசர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியான கண்டென்ட்டை திரும்ப எல்லாருமே பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு சில வீடியோஸை பார்க்கலாம். இந்த வீடியோல பாருங்க. இதுல அந்த இன்ஃபுளுசர் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுல மாடுகளை வெட்டக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்து உச்சநீதிமன்றத்துல ஒரு மேல்முறையீட விஜயனுடைய அரசாங்கம் செஞ்சிருக்கு அப்படின்னு அவர் பேசுறாரு. ஆனா உண்மை என்ன? மாடுகளை வெட்ட அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் மேல்முறையீடு செய்யறாங்க உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு சார்புல. இப்படி தவறான தகவல் பரப்பப்படுது. அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாகவும் ஒரு கண்டென்ட்டை எல்லா இன்ஃபுளுசர்ஸும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டுல பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டால் அவங்களுக்கு சட்ட ரீதியிலான தண்டனை எல்லாம் கிடையாது, நேரடியாக என்கவுண்டர் இல்ல தூக்குதான் அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜய் சொல்லிட்டாரு அப்படின்னு இல்லாத ஒரு தகவலை அதுல பரப்புறாங்க. अगर किसी बहन बेटी का रेप होता है तो रेपिस्ट को उम्र कैद की सजा नहीं, सीधे एनकाउंटर किया जाएगा. இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, ரைட் விங் சப்போர்ட்டர்ஸும் விஜய்க்கு ஆதரவாக வீடியோஸ் போடுறாங்க. அது என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது இந்த இனிஷியல் ஸ்டேஜ்லயே நம்மளால சொல்ல முடியாது. பார்ப்போம் ஃபியூச்சர்ல அதுக்கான ஏதாவது கனெக்ஷன்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறத. இப்போ இந்த வீடியோ பாருங்களேன். இதுல பைக்ல 2 பேர் போயிட்டு இருக்காங்க. அவங்க மேல ஒரு பேனர் கிழிஞ்சு விழுகுது. இது வந்து ஆக்ஷன். இதுக்கு ரியாக்ஷனாக உடனடியாக இந்த பேனர்ஸ், போஸ்டர்ஸ் எல்லாம் கிழிக்கப்படுது. இதை செய்யறது தமிழ்நாட்டில் தாவேக்கானுடைய ஆட்சியில முதல்வர் விஜய் வந்ததுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி கம்பாரிசனாக ஒரு வீடியோ போகுது. அந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது இது தமிழ்நாட்டில் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி நமக்கு கன்வே ஆகும். ஆனா நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ மகாராஷ்டிராவில் நடந்தது. அங்க இருக்கிற ஆட்டோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆட்டோவா இருக்கும். செகண்ட் வீடியோ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நேரத்தில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுடைய போஸ்டர் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் அதையெல்லாம் கிழிப்பாங்க அந்த வீடியோ. ஸோ இது ரெண்டுத்தையும் காட்டிட்டு முதல்வர் விஜய் வந்ததுக்கு பிறகுதான் சின்ன விஷயங்கள் கூட கவனிக்கப்பட்டு மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம ஆட்சி செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அந்த வீடியோ மில்லியன் கணக்குல பிச்சுட்டு போகுது. எந்த அளவுக்குன்னா சின்ன விஷயத்த கூட அவங்க பெரிய விஷயமாக பேசுறாங்க. உதாரணத்துக்கு ஆலிவ் ரிட்லி ஆமைகள் அது எப்பயுமே தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கடற்கரைகள்ல முட்டை போட்டு போகும். அந்த முட்டைகளை எடுத்து குஞ்சு பொறிக்க வச்சு அதை திரும்பவும் கடல்ல விடுறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல வழக்கமா பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். அது முதல்வர் விஜய் வந்ததுக்கு பிறகுதான் நடக்குது அப்படின்னு அந்த சின்ன விஷயத்த கூட ரொம்ப பெரிய ஹைப்பாக பண்ணி வீடியோவாக வெளியிட்டு இருக்காங்க. உண்மையான விஷயங்களை இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனா அதுல போலியான மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் போதுதான் இது பேசு பொருளாகுது. இப்ப அடுத்ததா ஒரு கேள்வி வரும். இதையெல்லாம் யார் பண்றாங்க, யாரு சொல்லி இவங்க பண்றாங்க அப்படிங்கிற அந்த கேள்விதான். இதுக்கு நம்ம கிட்ட கான்கிரீட்டான எவிடன்ஸோட ஒரு சரியான பதில் கிடையாது. தாவேக்கா தான் இதை பண்றாங்க, இல்ல தாவேக்காவுக்கு பின்னாடி இருக்கிற சில குழுக்கள் இதை பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் நம்ம கையில இல்லை. ஆதாரங்கள் இல்லாம யூகமாக சில விஷயங்களை சில பேரை நம்ம கை காட்டலாம். ஆனா அப்படி நம்ம கை காட்டினோம்னா அந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல மிஸ்லீடிங்கான ஒரு வீடியோஸ், அதுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால இப்ப எந்த முடிவுக்குமே நம்மளால போக முடியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நமக்கு கிளியராக தெரியுது. முதல்வர் விஜயனுடைய இமேஜை இந்திய அளவுல கொண்டு போய் பில்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி மட்டும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. அதனால இதை யார் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பின்னால ரிசர்ச் பண்றதுக்காக ஒதுக்கி வச்சுட்டு இப்ப இது எப்படி நடத்தப்படுது அப்படிங்கிற அந்த ஏரியாக்குள்ள வரலாம். இது எப்படி நடத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரதமர் மோடி எப்படி பிரதமர் வேட்பாளராக பொசிஷன் பண்ணப்பட்டார் அப்படிங்கிறதுக்கும் முதல்வர் விஜய்க்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களையும் ஒரு கம்பாரிசனுக்குள்ள கொண்டு வரணும். பிரதமர் மோடியை முதல்ல எடுத்துக்கலாம். அவர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். ஆனா அவர் இந்தியா முழுக்க எப்படி ரீச் ஆனாரு? மோடி அப்படிங்கிற முகத்தோட கிடையாது.
குஜராத்ல அவர் செய்த சில விஷயங்கள் தான் குஜராத் மாடல் அப்படிங்கிற பேர்ல இந்தியா முழுக்க முதல்ல போய் ரீச் ஆகுது. இந்த மாடலை செஞ்சது யாரு அப்படிங்கிற அந்த கேள்விதான் மோடி அப்படிங்கிற ஒரு முகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துது. 2003 பெரிய அளவுல ஒரு சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டை குஜராத்ல நடத்துறாரு மோடி. அப்போத்துல இருந்து அதிகமாக குஜராத்தை பிரபலப்படுத்தி செய்திகள் வெளியே வந்துகிட்டே இருக்கும் இந்தியா முழுக்க. இவ்வளவு ஏன் டாடா கம்பெனி அவங்களுடைய அந்த டாடா நேனோ ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அது வெஸ்ட் பெங்கால்ல இருந்து குஜராத்துக்கு மாத்தப்பட்டது ரொம்ப பெரிய விஷயமாக பேசப்பட்டுச்சு. மோடியினுடைய ஆட்சி அப்படி நடந்துகிட்டு இருக்கு, அதனாலதான் டாட்டாவே அங்க போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு. 2014 காலகட்டத்துல தான் இந்த குஜராத் மாடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ப்ரொமோட் செய்யப்பட்டுச்சு. 2010 to 2014 இந்த காலகட்டத்துல நேஷனல் மீடியா ரொம்ப பீக்ல இருந்த காலகட்டம். அதே நேரத்துல தான் மத்தியில இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் வீக்காக தொடங்குறதும் கூட. அந்த டயத்துல தான் குஜராத் மாடல் இந்த மீடியாக்கள்ல அதிகமாக இடம் பிடிக்க ஆரம்பிக்குது. குறிப்பா குஜராத் அரசாங்கம் சார்பில் ஒரு விஷயம் செய்யப்படுது. இந்த நேஷனல் மீடியாக்களையும் சரி, எல்லா ஸ்டேட்ல இருக்கிற மீடியாக்களையும் சரி, குஜராத்தை அவங்களுடைய அரசாங்கமே டூராக கூட்டு போறாங்க. தமிழ்நாட்டில இருந்தும் பல மீடியாக்கள்ல இருந்து பத்திரிகையாளர்கள் அப்படி நேர்ல போய் குஜராத்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து பாசிட்டிவான பல செய்திகளை கொடுத்தாங்க. இப்படி தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க பாசிட்டிவான செய்தி போய் சேர்ந்துச்சு. இப்படிதான் குஜராத் மாடல் அப்படிங்கிறது அப்பவே நிறுவப்பட்டுச்சு. எப்படி அமெரிக்கா அப்படின்னால ஒரு கனவு தேசம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாகுதோ, அதே மாதிரி தான் குஜராத் அப்படிங்கிறது ஒரு கனவு ஸ்டேட், அங்க மக்கள் எல்லாம் பயங்கரமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் இந்த ஆர்டிகல்ஸ் மூலமாக கட்டமைக்கப்படுது. குஜராத்ல இருக்கிற திட்டங்களை பத்தி அந்த செய்திகள் எல்லாம் கவர் பண்ணிச்சு, கொண்டு போய் சேர்த்துச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க சொன்ன அளவுக்கு அல்லது ஹைப் பண்ண அளவுக்கு குஜராத் ஒன்றும் சொர்க்க பூமியாக எல்லாம் கிடையாது. குஜராத்துக்குன்னு அந்த நிலப்பரப்புக்குன்னு இயல்பாகவே சில அட்வான்டேஜஸ் இருக்கு. அவங்களுக்கு அந்த அரபிக்கடல்ல இருக்கிற அந்த துறைமுகங்கள் மிகப்பெரிய அளவுல எண்ணெய் நிறுவனங்கள் வரதுக்கு காரணமாகுது. தங்கம், டைமண்ட் போன்ற முக்கியமான வர்த்தகத்துக்கு அங்க மிகப்பெரிய ஹப்பாக மாறுது. பெரிய பெரிய பணக்காரர்கள் அங்க உருவாகுறாங்க. இது எல்லாமே குஜராத்துக்கு இயல்பாகவே ஒரு மிகப்பெரிய மாநிலம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்துருது. வருவாய் ரீதியாகவும் அவங்க பெருசாக மாறுறாங்க. ஆனா நம்ம டீட்டெயில்ஸுக்குள்ள போய் பார்க்கும்போது தான் அதுல இருக்கிற முரண்பாடுகள் என்னன்னு நமக்கு தெரிய வரும். உதாரணத்துக்கு குஜராத்தை நம்ம தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, குஜராத்தை விட தமிழ்நாட்டுல அந்த பெர் கேபிட்டா இன்கம், அதாவது தனிநபரனுடைய சராசரி வருமானம் அப்படிங்கிறது அதிகம். குஜராத்தை விட தமிழ்நாட்டுல அந்த பணக்காரர்கள் ஏழைகளுக்கு இடையிலான அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது குறைவு. குஜராத்ல ஏன் பெர் கேபிட்டா இன்கம் கம்மியா இருக்கு? சிம்பிள், அங்க பெரிய பிசினஸா இருக்கு, பெரிய லாபம் வருது. ஆனா அந்த பெரிய லாபத்துல வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவாக வருது. அதனால ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட அதிகமாக பணமும் மற்றவங்க கிட்ட குறைவாக பணமும் இருக்கிறதுனாலதான் அந்த பெர் கேபிட்டா இன்கம், அதாவது தனிநபர் சராசரி வருமானம் குறைவாக இருக்கு. இதுவே தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, ஸ்ரீபெரும்புதூர் போனீங்கன்னா கார் கம்பெனிஸ் இருக்கும், மொபைல் கம்பெனிஸ் இருக்கும், இன்னும் தமிழ்நாடு முழுக்க உணவு கம்பெனிஸ் இருக்கும். இந்த கம்பெனிஸ்குள்ளெல்லாம் போனீங்கன்னா அதிகமாக வேலை வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். பெண்கள் இண்டஸ்ட்ரியல் லெவல்ல கான்ட்ரிபியூட் பண்றது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50%. இந்தியாவிலேயே இந்த அளவு வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறதுனாலதான் பெரிய அளவுல வருமானம் ஈற்ற கம்பெனிஸ் குறைவாக இருந்தாலும் அதன் மூலமாக கிடைக்கிற வேலை வாய்ப்புகள், அதன் மூலமாக கிடைக்கிற வருமானம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல குஜராத்தை விட அதிகமாக இருக்கு. ஸோ இதையெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணாம குஜராத்ல அதை கொண்டு வந்துட்டாங்க, இதை கொண்டு வந்துட்டாங்க, புல்லட் ட்ரெயின் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பேசுறதுல மட்டும் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. ஸோ இதையெல்லாம் தாண்டி தான் குஜராத் மாடலை பிரபலப்படுத்துறாங்க. இது போக மோடியினுடைய பர்சனல் இமேஜை மெயின்டைன் பண்றதுக்கும் அதை டெவலப் பண்றதுக்கும் ஹீரேன் ஜோஷி, பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. 2011 அந்த காலகட்டத்தில இருந்தே இவங்க ஒர்க் பண்ணாங்க. இவங்க தான் மீடியாவை ஹேண்டில் பண்றது, மோடி என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி போஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்து செதுக்குனவங்க. டிஜிட்டலாக நம்மளை எப்படி ப்ரமோட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பொசிஷன் பண்ணவர் பிரசாந்த் கிஷோர். சரி, இதையெல்லாம் மோடி ஏன் பண்ணாரு? இந்திய மக்கள்கிட்ட நான் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருந்தது. பாஜகக்குள்ளே நான் தான் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அப்படிங்கிறத பாஜக மேல்மட்ட தலைவர்களுக்கும் கீழே இருக்கிற தொண்டர்களுக்கும் RSS அமைப்புக்கும் நிரூபிக்க வேண்டிய இடத்துல மோடி இருந்தாரு. ஸோ அதையெல்லாம் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரியான எஃபர்ட்லாம் வேணும். வேற கேள்வியே இல்லாம மோடியை ஒரு பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சாங்க. இன்னைக்கு பிஜேபியினுடைய முகமாகவே மோடி மாறிட்டாரு. சரி, இப்போ அப்படியே முதல்வர் விஜய்க்கு வருவோம். மோடி விஷயத்துல என்ன நடந்துச்சு? குஜராத் மாடல் உருவாக்கப்பட்டுச்சு, அதை செஞ்சவர் மோடி அப்படின்னு பிரபலமானார். ஆனா இங்க ஏற்கனவே விஜய் அப்படிங்கிறவரு ஒரு நடிகராக இந்தியா முழுக்க பிரபலமானவர். அப்படிப்பட்ட பிரபலமான முகம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்குது. அவர் பேசுறதை கேட்க அவ்வளவு கூட்டம் கூடுது. ஆட்சியை பிடிக்கிறாரு, முதலமைச்சர் ஆகிறாரு, அதிரடியா அதை பண்றாரு, இதை பண்றாரு அப்படிங்கிறது எல்லாம் ஆச்சரியமாக இப்போ பார்க்கப்படுது. அதாவது விஜய் அப்படிங்கிற ஃபேஸ் மூலமாக தமிழ்நாடு மாடல் அப்படின்னு ஒண்ணு இந்தியா முழுக்க ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படிதான் குஜராத் மாடலுக்கு எதிராக திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது மிகப்பெரிய அளவில் எந்த விதமான இம்பாக்டையும் ஏற்படுத்தல. பொதுவாக இந்த மாதிரியான செலிபிரிட்டிஸோ இல்ல முக்கியமாக அறியப்பட்ட நபர்களோ அரசியலுக்கு வராங்க அப்படின்னா அது மக்கள் மத்தியில ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல, மீடியாஸும் அதை ஹைப் பண்ணி பேசுவாங்க. அப்படி ஒருத்தருக்கு ஏற்கனவே நடந்திருக்கு. அது யார் தெரியுமா? அண்ணாமலை.
அவர் கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும்போது கன்னடத்து சிங்கம் அப்படின்னு சொல்லி நிறைய தமிழ் ஊடகங்கள்ல நியூஸ் வந்திருக்கு. இவ்வளவு ஏன் பிஜேபி எதிர்க்கிற தமிழ்நாட்டினுடைய ஒரு கட்சியின் சேனல் அவங்களே அண்ணாமலையை பத்தி கன்னடத்து சிங்கம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க, நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன சேனல் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க. ஆனா பின்னாடி அண்ணாமலை பிஜேபியில சேர்ந்துட்டாருன்னு தெரிஞ்சவன அந்த நியூஸ் அவங்க நீக்கவும் செஞ்சாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். அன்னைக்கு மோடிக்கு இருந்த மாதிரியே இன்னைக்கு நேஷனல் மீடியாவில் முதல்வர் விஜய்க்கு ஆதரவு அதிகமாக இருக்கு. தொடர்ந்து நேஷனல் மீடியாஸ்ல தமிழ்நாட்டை பத்தி, குறிப்பா முதல்வர் விஜயை பத்தின நியூஸஸை கேரி பண்றாங்க. ஏன் அப்படி கேரி பண்ணா அதிகமாக வியூஸ் போகுது அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான காரணம். அதையும் தாண்டி மத்தியில ஆட்சியில இல்லாத ஒரு அரசியல் தலைவரை பத்தி நேஷனல் மீடியாவில் அதிகமாக கவர் பண்ணப்படுது அப்படின்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. நிச்சயமாக அவ்வளவு ஈஸியாக அனுமதிச்சிடவும் மாட்டாங்க. அப்படி அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் தான். சரி, மீடியாவால மட்டுமே நேஷனல் லெவல்ல போய் ரீச் ஆயிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரியான பிளாட்ஃபார்மை சரியான நேரத்துல நம்ம பயன்படுத்தணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில இருந்தே பார்க்கலாம். பேரறிஞர் அண்ணா காலத்துல இருந்தே அது தொடங்கிருச்சு. பத்திரிகைகள் மூலமாக தான் அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் செய்தியை சேர்க்க முடியும். அதை தெளிவாக செஞ்சாரு பேரறிஞர் அண்ணா. பத்திரிகைகள் மட்டும் கிடையாது, சினிமாவும் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தான் அப்படிங்கிறத முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதியும் எம்ஜிஆரும் நமக்கு உணர்த்தினாங்க. சோசியல் மீடியான்னு வந்ததுக்கு பிறகு திமுக, ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த காலகட்டத்தில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டாங்க. அதிமுக விட அவங்க கொஞ்சம் லீடிங்ல இருந்தாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் காலம் வந்துருச்சு. இந்த லாங்குவேஜை தாவேக்கா அதை கெட்டியாக பிடிச்சுக்கிட்டாங்க. முதல்வர் விஜய்க்கு இந்த பிளாட்ஃபார்ம் மிகப்பெரிய அளவுல கை கொடுத்திருக்கு. இந்த தேர்தலில் பிரதமர் மோடிக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் கை கொடுத்துச்சு. ஆனா பிரதமர் மோடியோட இந்தியா அளவுல ரீச் ஆகிறதுக்கு முதல்வர் விஜய்க்கு இப்ப இருக்கிற இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் மிகப்பெரிய அளவுல கை கொடுக்குது. அதாவது நான் நம்பர்ஸாக சொல்லல, ஆனா எவ்வளவு வேகமாக ரீச் ஆக முடியுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது மோடி போட்ட எஃபர்ட்டை விட முதல்வர் விஜய்க்கு ரொம்ப ஈஸியாகவே அந்த ரீச் கிடைச்சிருது. அதுக்கு முதல்வர் விஜய் நடிச்ச நிறைய படங்கள் ஹிந்தியில டப் பண்ணப்பட்டதும் இந்தியில ரீமேக் பண்ணப்பட்டதும் ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவில் ஒரு கண்டென்ட்டை பல்வேறு வகையில கட் பண்ணி பரப்புறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஒரு விஷயத்த பல்வேறு கோணங்கள்ல ஒரே நாள்ல போட்டு டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனாலதான் சோசியல் மீடியாவுடைய அந்த பவரை புரிஞ்சுக்கிட்டு பிரதமர் மோடி போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறது, வீடியோவில் தன்னுடைய பிரசன்ஸை காட்டிக்கிறது அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரம் தன்னுடைய இருப்பை மேக்சிமைஸ் பண்ணணும், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல நம்ம இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு அதையெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ இப்போ கூட பாருங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த ப்ரொட்டஸ்டின் போது பிரதமர் மோடி வேற வழியே இல்லாம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து பேச ஆரம்பிச்சார். அதாவது பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிடணும் அப்படிங்கிறதுல இந்த அரசியல் தலைவர்கள் தெளிவாக இருக்காங்க. சரி, சோசியல் மீடியா இப்படி ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணுதுன்னா இன்னொரு பக்கம் அரசியல் வெற்றிடமும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வெற்றிடம்னு நான் எதை சொல்றேன், நம்ம ஊர்ல ஒரு கட்சி எப்படி ஜெயிக்குது, இன்னொரு கட்சி சரியா ஆட்சி பண்ணல அப்படிங்கிறதுனாலதான் ஜெயிக்குது. ஒரு கட்சி சரியில்லை, இந்த கட்சி நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் ஆட்சி கொடுக்கறது கிடையாது. சரி, இவங்க சரியில்லை, அடுத்த இவங்க கொடுத்து பார்ப்போம், இவங்க என்ன பண்றாங்க பார்ப்போம் அப்படின்னு தான் மக்கள் வாக்களிக்கிறாங்களே தவிர 100% இவங்க நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு வாக்களிக்கிற மக்களுடைய அளவு ரொம்பவே குறைவு. இதுக்கு என்ன அர்த்தம், போதிய ஆப்ஷன்ஸ் மக்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக, திமுக மாறி மாறி ஆட்சியில இருக்காங்க. இவங்களை தாண்டி நான் வேற யாருக்கும் ஓட்டு போடணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இவ்வளவு நாள் இருந்துச்சுல, அந்த நிலைமையை மாத்தி அந்த 3வது ஆப்ஷன் அப்படிங்கிற இடத்துல தாவேக்கா சரியான நேரத்துல வந்து உட்கார்ந்தாங்க. அது மட்டும் இல்ல, சரியான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை சரியான நேரத்துல பயன்படுத்துறதுனால அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இதே மாதிரியான ஒரு வெற்றிடம் மத்தியிலும் இருக்கு. பாஜக மேல இப்ப அதிருப்தி கடுமையாக இருக்கு. சிஜேபி ப்ரொடெஸ்டுக்கு பிறகு மோடி அப்படிங்கிற பிம்பம் டேமேஜ் இருக்கு. எப்படி டேமேஜ் இருக்கு அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நம்ம டிகோட் பை வெங்கட் சேனல்ல தெளிவாக ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கேன். அந்த வீடியோட லிங்கை நான் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன், அதை பாருங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, மோடியினுடைய இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ அவருக்கு எதிராக திரும்புற அந்த வாக்குகளை யாரு அறுவடை பண்றது? அந்த இடத்துல காங்கிரஸ் ஸ்ட்ராங்கான ஒரு வேட்பாளராக இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை. ராகுல் காந்தி இப்போ வரைக்கும் மோடியினுடைய இமேஜ் அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இமேஜை கொண்டவராக இல்லை. ரொம்ப சிம்பிள், ராகுல் காந்தியால காங்கிரஸால பிஜேபி அரசாங்கத்தின் மேல ஏற்படுத்த முடியாத தாக்கத்தை காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற அந்த இளைஞர்களுடைய கூட்டமைப்பு ஏற்படுத்திருச்சு. கல்வித்துறை அமைச்சரை பதவி விலக வச்சுட்டாங்க, அதாவது பதில் சொல்ல வச்சுட்டாங்க. இதை இப்போ வரைக்கும் காங்கிரஸால செய்ய முடியல. அதனால கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தலா நீங்க நல்லா பார்க்கும்போதே தெரியும், ஆளுங்கட்சி மேல அதிருப்தி இருக்கு, உண்மைதான். ஆனா அதை அறுவடை செய்யற இடத்துல, இல்ல அதை பூர்த்தி செய்யற இடத்துல, நல்ல ஆட்சி கொடுக்கிற இடத்துல எதிர்கட்சி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அப்படிங்கிறதுனாலதான் மக்கள் தொடர்ந்து பிஜேபியை ஆட்சியில உட்கார வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த அரசியல் வெற்றிடத்தை அந்த 3வது ஒரு ஆப்ஷனாக அது கொடுத்திருக்கிற அந்த ஸ்பேஸை நிரப்புற ஒரு ஃபேஸாக முதல்வர் விஜய் இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுதான் இப்போ அவருடைய செயல்கள் மேல வட இந்தியாவில் ஆர்வத்தை கூட்டி இருக்கு.
சரி, இப்போ முதல்வர் விஜயால பிரதமர் ஆக முடியுமா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வருவோம். மோடி தன்னை விளம்பரப்படுத்திட்டார். ஆனா அது மட்டுமே அவர் பிரதமர் ஆகிறதுக்கு காரணமாக இல்லை. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அரசியல் கட்டமைப்பு அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். மோடி அப்படிங்கிற பிம்பம், இந்த அரசியல் கட்டமைப்பு சேர்ந்துதான் அவருக்கு வெற்றியாக மாறுச்சு. ஆனா தாவேகாவுக்கும் முதல்வர் விஜய்க்கும் அப்படிப்பட்ட கட்டமைப்பு கிடையாது. அது 2 வருஷமான ஒரு கட்சி தான். தமிழ்நாட்டிலேயே அவங்களுக்கு முழுமையான கட்டமைப்பு இருக்கா அப்படின்னா மேபி இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகுதான் அது உருவாகி இருக்கும். தேர்தலின் போதே அவங்க கட்டமைப்பு இல்லாம தான் ஜெயிச்சாங்க. நீங்க கேட்கலாம், கட்டமைப்பே இல்லாம தமிழ்நாட்டுல ஜெயிச்சிட்டாங்க, இதே மாதிரி இந்தியாவில ஜெயிக்க முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். தமிழ்நாட்டுல அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா அது அவங்க வந்த நேரம், அவங்க நிரப்பின வெற்றிடம், அதாவது அந்த 3வது ஆப்ஷன், இருக்கிற கட்சிகள் மேல இருக்கிற அதிருப்தி, இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைசிங்கான தேர்தலாக தான் அமைஞ்சது. ஆனா இதே ஃபார்முலாவை அப்படியே இந்தியா முழுக்க கொண்டு போய் சரியான கட்டமைப்பு இல்லாம ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னா அது நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டினுடைய அரசியல் தாவேகாவுக்கு பரிச்சயமா இருக்கும், பீகாரினுடைய அரசியல் தாவேகாவுக்கும் முதல்வர் விஜய்க்கு பரிச்சயமாக இருக்காது. அப்போ அங்க கட்சி அமைச்சு அங்க கட்டமைப்பு உருவாக்கினா மட்டும்தான் அது சாத்தியமாகும். அதனால நேரடியாக தேர்தலில் போட்டியிட்டு முதல்வர் விஜயால பிரதமர் ஆகிட முடியுமா அப்படின்னா அதுக்கான சாத்தியங்கள் ரொம்பவே குறைவு. ஆனா இன்னொரு வாய்ப்பு இருக்கு. வர நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் முதல்வர் விஜயை பயன்படுத்தும். ராகுல் காந்தியும் விஜயும் சேர்ந்து இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணாங்க, ஒரே மேடையில பண்ணாங்க அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். சரி, வட இந்தியாவில பண்ணல, குறைந்தபட்சம் தென்னிந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்ல பண்ணாங்கன்னா கூட அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரஸும் தாவேகாவும் இப்ப கூட்டணியில் இருக்காங்க. நிச்சயமாக வர நாடாளுமன்ற தேர்தலில் முதல்வர் விஜய் மற்ற மாநிலங்கள்ல பிரச்சாரத்துக்கு போறதுக்கான தன்னுடைய நேஷனல் பிரசன்ஸை உயர்த்திக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக நமக்கு தெரியுது. ஆனால் அதெல்லாம் பண்ணுவாங்களா? முதல்வருக்கும் தாவேகாவுக்கும் அதுல ஆர்வம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு போக போக தான் தெரியும். ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, முதல்வர் விஜயால பிரதமர் ஆக முடியுமா? அதுக்கான பொட்டன்ஷியல் அவர் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தொடர்ந்து நம்மளுடைய டிகோட் பை வெங்கட் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். குறிப்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் அல்காரிதம் மூலமாகவே யூடியூப் நம்ம வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.